Hello everyone. So welcome to day 12 of MySQL series. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஜாயினை எப்படி நம்ம MySQL பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜாயின்ஸ்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குன்றத நேற்று கிளாஸ்ல பார்த்துருந்தோம். விச் மீன்ஸ் இன்னர் லெஃப்ட் ரைட்டை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஃபுல் ஜாயின் மட்டும் நமக்கு அதில் ஒர்க் ஆகாதுன்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா செட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, இந்த ஃபுல் ஜாயினை எப்படி நாம இதுல டெக்னிக்கலா யூஸ் பண்ண வைக்கிறது. டைரக்டா ஃபுல் ஜாயின் எழுதுனா வரல, கரெக்டா? அப்போ டெக்னிக்கலா எப்படி இதை கரெக்டா எழுதுறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் இருக்குன்றத நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் அப்படின்றது இருக்கு. செகண்ட் வந்து யூனியன் ஆல். தேர்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ட். ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் அல்லது எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் தான். ஸ்கூல்ல இந்த வென் டயக்ராம்லாம் போட்டு யூனியன்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க 2 செட்ட நான் எழுதுறேன். A ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கு. B ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7 வரும். அப்படின்னா என்ன? யூனியன்னா என்ன? 2 செட்டையும் நம்ம கம்பைன் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு வருது. அப்ப யூனியன் ஆல்னா என்ன? A யூனியன் ஆல் B அப்படின்னா என்ன வரும்? அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வருதா? இப்படி வராம நமக்கு இங்கே மறுபடியும் 3, 4, 5, 6, 7 அப்படின்னு வரும். இப்ப யூனியன்னா என்ன? இது 2 செட்டையும் கம்பைன் பண்ணும். 2 என்ன பண்ணும்? கம்பைன் பண்ணும். பட் நோ டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் இருக்குமா? இதுலயும் 3, 4, 5 இருக்கு. இதுலயும் 3, 4, 5 இருக்கு. அது எனக்கு அவுட்புட்ல வந்திருக்கா? வராது. பட் யூனியன் ஆல்னா என்ன? கம்பைன் பண்ணும். பட் வித் டூப்ளிகேட்ஸ். ஓகே, டூப்ளிகேட்ஸ் வரும். ரைட்டா? A இன்டர்செக்ஷன் Bனா என்ன? A intersect B னா common values for both the sets. common value னா என்னது? இங்க இருக்கிறதுல common value என்னது நமக்கு? 3, அப்புறம் 4, அப்புறம் 5. மைனஸ்னா என்னது? மைனஸ்னா என்னன்னு பார்த்துப்போமா? A மைனஸ் B னா Aல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள். Aல இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு 1, 2. மைனஸ் ஆர் எக்ஸெப்ட் நீங்க எதனாலும் பயன்படுத்தலாம். B மைனஸ் A அப்படின்றது என்ன? 6, 7. எதெல்லாம் அன்காமனோ அதெல்லாம் வரும். ரைட்டா? ஸோ அப்ப இது கிட்டத்தட்ட ஜாயின்ஸ் மாரியே தானே இருக்கு. அப்ப ஜாயின்ஸுக்கும் செட் ஆப்பரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு வந்து கேள்விகள் வரலாம். ஜாயின்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் த காலம்ஸ், யூனோ. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, இன்னொரு டேபிள் இருக்கு. இது 2யும் நான் ஹரிசாண்டலா ஒட்ட வைக்கிறேன்னா அது ஜாயின்ஸ். அதோட பேரை நம்ம மெர்ஜிங் கொரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 2 டேபிள் நம்ம என்ன பண்றோம்? இப்படி ஹரிசாண்டலா ஒட்ட வைக்கிறோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பவர் பிஐல ஆர் எக்ஸல்ல மெர்ஜிங் கொரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே செட் ஆபரேஷன்னா என்ன? இப்படி ஹரிசாண்டலா ஒட்டாம இப்படி வெர்டிகலா ஒட்ட வைக்கிறது. வெர்டிகலா அப்பன் பண்றது. ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னா கீழ மறுபடியும் என்ன பண்றேன் நானு? இதே மாதிரி ஒட்ட வைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட பேர் என்ன? செட் ஆப்பரேஷன்ஸ். ஓகே, என்ன சொல்றோம்? செட் ஆப்பரேஷன் சொல்றோம். இதோட இன்னொரு பேர் என்ன டெக்னிக்கலா? அப்பண்டிங் கொரிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இதுக்கு சில ரூல்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல ஒரு 4 காலம் இருக்குன்னா, கட்டாயம் இதுலயும் என்ன இருக்கணும் நமக்கு? 4 காலம்ஸ் இருக்கணும். ஓகே, 4 காலம்ஸ் இருக்கணும். இதுலயும் 4 காலம்ஸ் இருக்கணும். அதுல என்னென்ன டேட்டா டைப் இருக்கோ அதே தான் இங்க இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சேல்ஸ் 2020 இருக்கு. சேல்ஸ் 2021 இருக்கு. சேல்ஸ் 2022 இருக்குன்னா, இந்த 3 வருஷத்தோட சேல்ஸையும் நான் ஒண்ணா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 3யும் யூனியன் ஆல் பண்ணுவோம். யூனியன் ஆல் பண்றீங்க. ஆனா, எல்லாத்துலயும் வேற வேற டைப் ஆஃப் காலம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகாது? புரியாது. ஓகேயா? எல்லாத்துலயும் ஈவன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். அதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல 10. எல்லாத்துலயும் 10, 10 காலம் இருக்கணும். அதே மாரி டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி இன் அ சிமிலர் வே. எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆப்வியஸா வேல்யூஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ தியரிட்டிக்கலா சொல்றேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். A யூனியன் Bனா என்ன? 2 வேல்யூவ 2 செட்ட கம்பைன் பண்ணணும். டூப்ளிகேட்ஸ வச்சுக்காது. யூனியன் ஆல்னா என்ன? 2யும் கம்பைன் பண்ணணும். டூப்ளிகேட்ஸ வச்சுக்கும்.
உதாரணத்துக்கு இங்க 3, 4, 5 ஒரு தடவை தான் வந்திருக்கு. இங்க 2 தடவை வந்திருக்கு. இன்டர்செக்ட்னா என்ன? காமன் வேல்யூஸ மட்டும் கொடுக்கும். மைனஸ் ஆர் எக்ஸெப்ட்னா என்னது? A மைனஸ் Bனா Aல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ. B மைனஸ் Aனா Bல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூவ கொடுக்கும். அப்ப ஜாயின்ஸுக்கும் செட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன? ஜாயின்ஸ்னா ஹரிசாண்டலா ஒட்ட வைக்கிறது, சைடு வேஸ்ல ஒட்ட வைக்கிறது. செட் கொரீஸ்னா என்னது? வெர்டிகலா ஒட்ட வைக்கிறது. இதோட பேர மெர்ஜிங் கொரீஸ்ன்னு சொல்றோம். இது அப்பண்ட் கொரீஸ்ன்னு சொல்றோம். அப்பண்ட் பண்றோம். அப்பண்டிங் அப்படின்னா கடைசியா சேர்க்கிறது. ஸோ ரூல் ஆஃப் தம் என்ன? இதுல எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். டேட்டா டைப்பை நீங்க மறந்துடக்கூடாது. டேட்டா டைப்பும் சிமிலரா இருக்கணும். சரி, இது எப்படி நம்ம ப்ராக்டிகலா அப்ளை பண்றது? அதுக்கு முன்னாடி நான் டேபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் பாருங்க 3 காலமை நான் உருவாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு யூஸ் த டேட்டாபேஸ் கால்ட் மைடிபி. மைடிபி என்ன பண்றோம்? மை டேட்டாபேஸை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு அதுல கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், சிட்டி மூணையும் கிரியேட் பண்றோம். ஓகே, அதே மாதிரி சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம், சிட்டி இருக்கு. அதையும் என்ன பண்றேன்? கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல என்ன பண்றேன்னா கஸ்டமர்ஸோட வேல்யூஸை நான் இன்செர்ட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி சப்ளையர்ஸோட வேல்யூஸையும் நான் என்ன பண்றேன்? இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூனியன்னா என்ன? இங்கேயும் எங்கிட்ட என்ன இருக்கு? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இருக்கு. சென்னை, சேலம், மதுரை, திருச்சி இருக்கு. இப்போ யூனியன்னா என்ன? எனக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமனான வேல்யூ இங்க பாருங்க. செலக்ட் சிட்டி ஃப்ரம் கஸ்டமர்ஸ், செலக்ட் சிட்டி ஃப்ரம் சப்ளையர்ஸ். இப்போ யூனியன் என்ன பண்ணும்? கம்பைன் பண்ணும், டூப்ளிகேட்ஸை ரீடைன் பண்ணாது. உதாரணத்துக்கு இங்க சென்னை இருக்கு, இங்கே 2 சென்னை இருக்கு. அப்போ சென்னை எனக்கு எத்தனை தடவை வரப்போகுது? ஒரு தடவை தான் வரப்போகுது. மதுரை 2 தடவை இருக்கு, ஒரு தடவை தான் வரப்போகுது. கோயம்புத்தூர் அங்க ஒரு தடவை இருக்கு, இங்க இல்ல. அப்போ கோயம்புத்தூர் வந்துடும். திருச்சி ஒரு தடவை தான் இருக்கு. சரி, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பாருங்க, சென்னை எனக்கு பல தடவை வந்திருந்தாலும், மதுரை 2 தடவை வந்திருந்தாலும் எனக்கு அவுட்புட்ல ஒரே ஒரு தடவை தான் வரும். யூனியன்றது டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ணாது? ரீடைன் பண்ணாது. ரைட்டா? சரி, யூனியன் ஆல்னா என்ன? சென்னை 3 தடவை வந்திருந்தது, மதுரை 2 தடவை வந்துருது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ரீடைன் பண்ணும். வந்திருக்கா? ரைட்? சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்செக்ட், அப்புறம் இந்த மைனஸ், எக்ஸெப்ட் இது எல்லாமே MySQLல ஒர்க் ஆகாது. ஆரக்கிள்ல ஒர்க் ஆகும். MySQLல ஒர்க் ஆகாது. MS SQL சர்வர்ல ஒர்க் ஆகும். MySQL ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம இதை பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படின்றத நான் சொல்றேன். இதுவும் நம்ம எப்படி டெக்னிக்கலா சுத்தி வளைச்சு தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மைனஸ், இன்டர்செக்ட், ஃபுல் ஜாயின் இது எல்லாமே MySQLல டைரக்டா ஒர்க் ஆகாது. சுத்தி வளைச்சு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே, இதை கூட இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்? இன்னர் ஜாயினை பயன்படுத்துறேன். பட் இந்த இடத்துல என்ன போட்டுறோம்? டிஸ்டிங்க்ட்னு போட்டுறோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது? டிஸ்டிங்க்ட் போட்டா டூப்ளிகேட் வராது. அப்ப எனக்கு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் வரும். ஸோ செலக்ட் பண்றோம். யூனிக்கான சிட்டி மட்டும் செலக்ட் பண்றோம். பட் இன்னர் ஜாயினை பயன்படுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ஜாயின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். 2 டேபிள் இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸை கொண்டு வந்து சேர்க்கிறது இன்னர் ஜாயின். அதுல இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் எடுத்துட்டோம்னா அதுதான் நமக்கு என்னது? இன்டர்செக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, 2க்கும் காமனா இருக்குது சென்னை, மதுரை தான். வந்துருச்சா? சென்னை, மதுரை. ஸோ இதே மத்த சர்வர்ஸ்ல ஆர் டிபிஎம்எஸ்ல யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் திஸ் திங். இப்போ யூனியன் ஆளுக்கு பதிலா நீங்க டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம்? இன்டர்செக்ட்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்துரும். இப்போ ஆரக்கிள்ல நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஆரக்கிள்ல ஒர்க் ஆகும். MS SQL சர்வர்ல ஒர்க் ஆகும். பட் MySQL அது ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் எழுதணும். இன்னர் ஜாயின் பண்ணிட்டு அதை டிஸ்டிங்க்ட் ஆஃப் சிசிடின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ஆரக்கிள்ல இல்ல MS SQL சர்வர்ல மைனஸ் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த இடத்துல இன்டர்செக்ட்டுக்கு பதிலா என்ன போடணும்? மைனஸ். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சா அது. பட் இங்க unfortunately we don't have this command, so that's why we have to use this left join. So left join என்னது? காமன் வேல்யூஸ் கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸ். கரெக்டா? காமன் வேல்யூஸ் கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வரும். ஓகே, அதுல நான் என்ன பண்றேன்? சப்ளையர்ஸ்ல இருக்கக்கூடிய நல் வேல்யூஸை நான் வந்து என்ன பண்றோம்? ரிட்ரை பண்றோம். நல்லா பாருங்க, இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, we have a city from the customer table, left to join from suppliers table. அப்ப CUD நம்ம வந்து என்ன பண்றோம்? merge பண்றோம். அப்போ எப்பப்பெல்லாம் சப்ளையர்ஸோட சிட்டி வந்து நல்லா இருக்கோ அது வந்து எனக்கு என்ன ஆகாது? அவுட்புட்ல வராது. இது வந்து ஈக்குவலன்ட் டு மைனஸ். இது பாருங்க, எனக்கு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது இது A,
கீழ இருக்குது பி. A மைனஸ் பின்னா எனக்கு கோயம்புத்தூர் மட்டும் வந்திருக்கு. புரிஞ்சுதா? எப்படின்னு? ரைட்? அடுத்து நம்ம ஃபுல் ஜாயின ரீகிரியேட் பண்ண போறோம். ஃபுல் ஜாயின்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல. லெஃப்ட் ஜாயினையும், ரைட் ஜாயினையும் யூனியன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஜாயின் வந்துரும். லெஃப்ட் ஜாயின்றது என்ன? காமன் பிளஸ் லெஃப்ட் டேட்டா. ரைட் ஜாயின் என்ன? காமன் பிளஸ் ரைட் டேட்டா. அப்ப லெஃப்ட் ஜாயினையும், ரைட் ஜாயினையும் நீங்க என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். அப்ப 2 காமன் வேல்யூஸ் சேர்ந்து எனக்கு என்ன ஆயிடும்? ஒரே ஒரு தடவ வந்துரும். ஏன்னா யூனியன்றது டூப்ளிகேட்ஸ் வச்சுக்காதுல்ல. அப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செலக்ட் E டாட் ஃபர்ஸ்ட் நேம், comma D dot department name from employees E left join departments D on E dot M department ID equal to D dot department ID அப்படின்னு கொடுத்தா இது லெஃப்ட் ஜாயின், அதாவது காமன் பிளஸ் லெஃப்ட் வேல்யூ வந்துடும். கரெக்டா? காமன் பிளஸ் லெஃப்ட் வேல்யூ பாருங்க. கிம்பர்லின்னு ஒருத்தர் வருவார். கிம்பர்லி லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. இது கூடவே நான் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே யூனியன் ரைட் ஜாயின் யூஸ் பண்றோம். இப்போ இது ரெண்டையும் நீங்க merge பண்ணீங்கன்னா, இது ரெண்டையும் யூனியன் பண்ணீங்கன்னா எனக்கு ஃபுல் ஜாயின் வந்துடும். பாருங்க, கிம்பர்லியும் வந்துட்டாரு, லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. இது மாதிரி ரைட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபுல் ஜாயின். அதாவது லெஃப்ட்டையும் ரைட்டையும் இப்படி ஒண்ணா ஆக்குறோம். காமன் வேல்யூஸ் ஒரே ஒரு தடவை வரப்போகுது. டூப்ளிகேட் ரிட்டர்ன் ஆகுமா? ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த செட் ஆப்ரேஷனை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 4 விஷயம். யூனியன், யூனியனால் இன்டர்செக்ட், அப்புறம் மைனஸ். ஓகே, யூனியன்னா combined values with no duplicates, unionalna combined values with duplicates, intersectனா common value, minusனா a minus b னா a ல இருக்கக்கூடிய uncommon, b minus a னா b ல இருக்கக்கூடிய uncommon. அப்போ ஃபுல் ஜாயினை ரீக்ரியேட் பண்ண நீங்க என்ன பண்ணணும்? லெஃப்ட்டையும் ரைட்டையும் யூனியன் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இஃப் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் அவர் எஃபர்ட்ஸ், கைண்ட்லி give a like button. Okay, thank you guys. Bye bye.